இன்னைக்கு நம்ம எபிக் சமையல்ல மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் ஜாம் இது வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மாம்பழத்தை கொட்டை இல்லாம சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த மாம்பழத்தை ஒரு பேன்ல எடுத்துட்டு இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு இத மீடியம் டு லோ ஹீட்ல வச்சு கீழே எதுவும் பிடிச்சிடாம இத இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இத ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மாம்பழம் நல்லா குக் ஆகி அதோட கலரும் டார்க் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ்ல ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இதை நல்லாவே லோ ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்ல மாம்பழம் திக்காகிறது நம்மளுக்கு தெரியும். ஜாமோட ஸ்மெல்லும் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல இதை இறக்கிடலாம். அடுத்ததா ஸ்ட்ராபெரி ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு தண்ணி எதுவும் விடாம இதை அரைச்சு வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பேன்ல மாத்திட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு இது இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது கீழே அடி பிடிச்சிடாம நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ராபெரி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இதை லோ ஹீட்ல வச்சுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா திக் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜாமோட ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல இதை இறக்கிடலாம். ஆஹா, எந்த ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஃபுட் கலர் இல்லாம நம்ம மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அப்பதான் இது கெட்டு போகாம இருக்கும். மாதிரி இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம 6 மந்த்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.